நல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே கூறியிருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்து வருகிறோம். இவ்வளிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் சங்கீதம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 1 அதிகாரத்துக்கு திருப்பி 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம். 2வது வசனம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்லதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், நீர் எங்களை காண்கின்றவர். உமக்கு மறைவாக நாங்கள் எங்கேயுமே இல்லை ஆண்டவர், எங்கேயும் முடியாது. நீர் எங்களை எவ்விடத்திலும் இருந்து நோக்கி பார்க்கிற தெய்வம். அப்படினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு நீங்க மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தெய்வம், ஆனந்தமான வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழிநடத்தின தெய்வம். அப்படினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குருவனுக்கிற ஒவ்வொருவரும் கற்றுக் கொடுக்கிறோம். வசனத்தை தீர்வுளாய் மாத்திரமல்ல, அதுக்கு நடக்கிறவர்களாயும் அவருடைய செயல்களாயும் கற்று தாமே கிருபையாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, பேசுகிற என்னோடு கூட நீர் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே மறைங்க, உண்மை வெளிப்படுத்துங்க. நீங்க அப்படி கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போகும், அது வெறுமையாய் திரும்பாதபடி நீர் சொன்னதை அவர்கள் செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்க. கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம். உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கற்றுக் கொடுக்கிறோம். குடும்பங்களை, உடைய கையின் பிரயாசங்களை, அவனுக்கு தேவை சகல ஆவிக்குரிய ஜீவத்திலையும் ஒருவரையும் ஆசீர்வதித்து வளர்த்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதம் 1 அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்துக்கு நாங்கள் வசனத்தை நாங்கள் வாசித்தோம். ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை? ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை? இதான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறதான இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு, அதாவது தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு. ரைட். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாரே இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இல்லை நிறைய பேர். அப்ப நிறைய பேருக்கு கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இல்லை அப்படின்னா என்ன காரணத்தினால பிரியம் இல்லை? சாரே, கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இருந்தா சாரே என்னுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புவித்து அவருடைய வேதத்துல நான் பிரியமாக இருந்து நான் அதை பார்க்கக்கூடியவனாக இருப்பனா இருந்தா ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை அள்ளி தருகிற தெய்வம். எனக்கு விசேஷமாக நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய தெய்வம். அப்ப நான் ஏன் அதை அந்த வசனத்தில் பிரியப்படுகிறேன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக பிரியப்படுகிறேன் இல்லைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம் தான். இன்னைக்கு இங்க மட்டும் இல்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவமே இதுதான். மெயினா கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைக்க முடியாத நிலைமைக்கு பல போராட்டங்களுக்கு இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் இணைஞ்சிட்டு இருக்காங்க, முன்கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு மனிதனுடைய கற்பனைகள் இந்த உலகத்துல அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கற்பனைகள் அதிகமாக வளர்ந்துருச்சு. சாரி, அதிகமான என்ன சொல்றது டெக்னாலஜி சாரி எல்லாமே அதிகமாக வளர்ந்துருச்சு. எல்லாமே புதிய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வேதாகமத்தை கொண்டுட்டு போறவங்க இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. பைபிளை கொண்டு போறவங்க இன்னைக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாமே டேப்ல போன்ல இப்படித்தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. பைபிள் அதில் தான் தேடி வாசிக்கிறாங்க. அதுல சரியானது இருக்குதா இல்ல பிழையானது இருக்குதா அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா பைபிள் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எதுல இருக்குது பைபிள் இருக்கு எல்லாத்துலயும் போன்லையும் டேப்லையும் லேப்டாப்கள்லையும் இதுல தான் வச்சுக்கிறாங்க. சாரி, ஏன்னா பைபிளை கொண்டு போறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, சுமந்துட்டு போறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்படின்ற மாதிரி நிலைமையில எல்லாருடைய வாழ்க்கையும் மிக பயங்கரமான சூழ்நிலை இணைஞ்சிட்டு இருக்குது, போய்கொண்டிருக்கிறது. சாரி, அப்ப கர்த்தருடைய வேதத்துல அப்படி என்னதான் இருக்குது? கர்த்தருடைய வேதத்துல அப்படி என்னதான் இருக்குது? சாரி, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி நாங்க சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசி பார்ப்போமா இருந்தா, கர்த்தருடைய வேதம் தானே அது என்ன குறைவு இருக்குது தேடி பார்ப்போம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். 7 8 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். நம்மகிட்ட எல்லாம் குறைவு இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குறைவு இருக்குது. சாரி, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குறைவு இருக்குது. அளவுல குறைவு உள்ளவர்கள் இல்லையா, அந்தஸ்துல குறைவு உள்ளவர்கள். சாரி, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிப்புல குறை உள்ளவர்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் நம்ம குறை உள்ளவர்கள் தான். சாரி, எங்களுடைய வளத்தில சாரி வளர்ச்சியில இது எல்லாத்திலுமே நம்ம குறைவா தான் இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வாசிங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியான ஆலோசனை இல்லாததுனாலதான் அவன் சொல்லுது அப்படின்னா, ஆலோசனை இல்லாத தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்களா, சீர்கட்டு போயிடுறாங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க. அப்ப பேதைகளை ஞானியாக்குகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாம் பேதைகளாக இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு அறிவு இல்லை, அறிவில்லாத ஜனங்கள் நம்ம எல்லாருமே சாரே நிர்மூடர்கள். பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் என்னை ஞானியாக்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரே
இன்னைக்கு நாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது நாங்க சாதாரண எடுக்கிற சில தீர்மானங்கள் எல்லாம் சரியான தவறான தீர்மானங்களை எடுத்துருவோம். நம்ம செய்யக்கூடிய சகல காரியங்களும் அது சரியானதாக இருக்காது. முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் பண்ணிருப்போம். எங்க வாழ்க்கையில நாங்க செய்திருவோம். யோசனைகள் எங்களுக்கு இருக்கிற யோசனைகள் எல்லாம் குறைவு உள்ளது. அந்த குறைவான யோசனையை வச்சுட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு பல விதமான தோல்விகளுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆளாகிடுவோம். சரி, பல தோல்விகள், பல நஷ்டம், சரி, இப்படியான காரியங்கள் வாழ்க்கை நினைஞ்சிட்டு இருக்கும். அப்ப இப்படியான சூழ்நிலை நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது சரி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அவர்கள் என்ன சொல்லப்படுது, பேதைகளை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. ரைட். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கவனிங்க சானே, கர்த்தருடைய நியாயங்கள், அவர் எப்பொழுதுமே கர்த்தர் வந்து நியாயம் செய்யக்கூடிய தெய்வம். அவர் நீதிபரராக இருக்கிறவர். அவர் நியாயம் செய்கிற தெய்வம். சானே, அது மட்டும் இல்லாம எங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கக்கூடியதான, எங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கக்கூடியதான வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. வாங்க விழுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க சானே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அடுத்தது, எங்கள் கண்களை அது என்ன செய்தான், தெளிவாக்குகிறதா இருக்கிறது. நாங்க இன்னைக்கு பாக்குறதெல்லாம் எப்படிப்பட்ட பார்வையை பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன இப்ப இன்னைக்கு எங்க கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க சரியானதை நோக்கி பாக்குறது இல்லை. சானே, ஆனா இங்கே என்ன சொல்லப்படுற கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்துல வந்து எந்த குறைவுமே இல்லை. கர்த்தருடைய வேதத்துல என்ன சொல்லுவோம், கர்த்தருடைய வேதத்துல என்ன இல்ல, ஒரு குறைவும் இல்ல. ரெண்டாவது சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்துல ஒரு குறைவும் இல்ல. ரெண்டாவது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது, பேதைகளை ஞானியாக்குகிறது. நான்காவது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. வேற, கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வேதம் அவ்வளவு அருமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கை. இந்த கர்த்தருடைய வேதத்துல எங்களை என்ன செய்யணுமா, சரிதானே, பிரியமாய் இருக்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிரு, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருன்னு சொன்னா, சரிதானே. நல்ல கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சகல காரியத்திலையும் குறைவுகள் இருக்கிறது. சகல காரியங்களையும் குறைவுகள் இருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவை வந்து அங்கலாய்க்கக்கூடியதான பலதரப்பட்ட போராட்டங்கள்ல தான் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சிட்டு இருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சாரே, அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட ஒரு வியாபாரமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு தொழிலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமுறை ஒரு திருமண வாழ்க்கையாக கூட இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா, நமக்கு இருக்க யோசனைகள், நமக்கு இருக்க சிந்தனைகளை, மற்றவங்க சொல்ற வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு முட்டாளாக இருந்தோமே தவிர, முட்டாளாக இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, நான் ஒரு நாள் ஞானிகளாக நாங்கள் என்ன செஞ்சது கிடையாது, ஆகுனது கிடையாது. அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார், அவர் சர்வ ஞானம் உள்ள தெய்வம், சர்வ ஞானம் உள்ள ஆண்டவர். அந்த சர்வ ஞானம் உள்ள ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகுறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து என்ன எப்படி பண்ண இருக்கணுமா, ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்க முட்டாள்தனமா காரியங்களை செஞ்சுட்டு கல்லில் கொண்டு போய் தங்களுடைய தலையை கொண்டு மோதிக்க கூடாது. அவங்க ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். சானே, அது மட்டும் இல்லாம சானே, அவருடைய வேதம் வந்து எங்களை எப்பொழுதுமே சந்தோஷிப்பிக்க கூடியதான வேதம். எங்களை சந்தோஷிச்சு கொண்டிருக்கும், எங்களை சந்தோஷப்படுத்தும், எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சானே, ஏன்னா அதுதான் கர்த்தர் எங்ககிட்ட விரும்புகிறார். ஏன்னா மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா சந்தோஷம். இந்த அற்ப சந்தோஷத்துக்காக தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அற்ப சந்தோஷங்களை தேடி இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. அற்ப சந்தோஷம் என்னது? அற்ப சந்தோஷம் சொல்லுவோம். என்ன அற்ப சந்தோஷம்? இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னா, அந்த பிறந்த நாள் வைபவத்தை நீங்க கொண்டாடும் பொழுது சாப்பாடு சமைக்கிறீங்க, ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். அது நம்ம கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க. ஒரு மனுஷனுடைய பசியை நாங்கள் ஆற்றி அனுப்புறோம், நல்ல விஷயம். ஆனா நீங்க அந்த சாப்பாட்டோட சேர்த்து சானே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுவை வச்சிருவாங்க. என்ன வச்சிருவாங்க? சாராய புத்திரத்துக்கு வச்சிருவாங்க. சாராய புத்திரத்துக்கு வச்சோடனே அதை குடிச்சு விரிச்சு அது இல்லைன்னா இன்னைக்கு என்ன செய்ய சந்தோஷம் இருக்கிறது இல்லை. அது குடிச்சா தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் அந்த குடிச்சு பாத்தீங்கன்னா, அந்த குடிச்சு அந்த வெறி அந்த வாழ்க்கையில், அந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிமிஷங்கள் வரைக்கும் தான் அவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த வெறி அவனை விட்டு தீர்ந்து போயிடுச்சுன்னா, அது குடிச்ச சாராயம் வந்து பச்சை தண்ணி தான் கடைசியா, அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அற்ப சந்தோஷத்துக்காக தான் இன்னைக்கு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அற்ப சந்தோஷத்தினாலதான் அற்ப சந்தோஷத்துக்காக தான் பல தரப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு, அடுத்த வீடு சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக அடுத்த வீடு சொத்தை என்ன செய்யறான்? கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிச்சு கொண்டு போய் அவன் அனுபவிக்கிறான் இல்லையோ, ஒருவேளை மாட்டிட்டானா அவன் சந்தோஷம் என்ன, எங்க போய் சேர்ந்தோம்? அவனோட சந்தோஷம் என்ன ஆகும்? அவ்வளவுதான். கல்வெடுத்த வாழ்க்கை அவ்வளவுதான். புலிஸ்ல மாட்டினா நிலைமை என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் அவன் சந்தோஷத்தை என்ன செய்வோம்? முழுக்க இழந்துருவோம். சாரி, இதே மாதிரி திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேற ஒன்றும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். திருட வந்தோடனே என்ன நடந்து போச்சு? உடனடியாக போயிடுச்சு.
இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு செய்தியை கேட்குறேன். வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு தேசத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அவர் போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க சொந்தக்காரங்க அந்த சொந்த அங்கேக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நினைஞ்சிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துருக்கான். அவனுடைய மனுஷன் மட்டும் தான் வீட்டில் இருக்குது. இவங்க எல்லாம் கூட்டிட்டு நினைச்சிட்டான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது கடையில் அந்த வீட்டுக்குள்ளே பூந்து திருட போயிருக்கிறான். திருட போனாங்கல்ல நகராட்டெல்லாம் திருட்டு போது மனுஷிக்காரி வந்து அவளை சண்டை பிடிக்க போய் கடைசியில் இவன் குத்தி கொண்டு சாரே மனுஷியை கொண்டு போட்டான். ஏன்னா ஏன்னா என்ன திருடங்கிறது தெரிய வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அதனால உடனே என்ன திருட போயிட்டு மாட்டுப்பட்டுருவோம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன செய்யலாம் டக்குன்னு உடனடியே கொண்டு போறான். கொண்டுட்டு வேற தடயங்கள் எதுவுமே இல்லை. இவனை கண்டுபிடிக்கலாம். யார் கொண்டு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் போயிடுச்சு. பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு இல்லையா? குறிப்பிட்ட சில நாட்கள் ஒரு மூணு நாள் வேலை இந்த புருஷங்காரன் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா ஊர்ல இருந்து வந்துடுறான் தானே. ஊர்ல இருந்து வந்த உடனே வந்து பார்த்தா மனுஷன் என்ன கிடக்குறாங்க செத்து கிடக்குறான். செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு பெரிய பரிசில பார்த்தா தேடிக்கிரி பார்த்துக்கலாம். போலீஸ்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு விதமான இதுவும் இல்லை. யார் மேல சொல்றதுன்னு தெரியாது. அப்ப இவனுக்கு சில பேர் மேல சந்தேகம் வந்து சந்தேகத்தை சொல்லி நினைச்சிருக்கான். பார்த்து யோசிச்சுட்டே இருந்துக்கிறான். பார்த்தா அன்பா வளர்த்த செல்ல நாயையும் நினைஞ்சிருக்கான். கொண்டு போட்டு போயிட்டான். நாயையும் கொண்டு போட்டு போயிட்டான். மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு கிளி மட்டும் இருந்திருக்கு அந்த வீட்டுல. ஒரு கிளி இருந்திருக்கு. கிளியை கவனிக்காம விட்டுட்டான். கடைசியில கிளி கிட்ட போயிட்டு நினைச்சிருக்கான். போயிட்டு கிளி மட்டும் இருக்குதே. ஒருவேளை கிளி கிட்ட கொண்டு சாப்பாடு தண்ணி கொடுக்கும். கிளி சாப்பிட மாட்டேங்கிறான். தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்லி பார்க்க போனா அந்த கிளி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு பயந்துருக்குது. அதனால தான் என்ன செய்ய மாட்டேன் சாப்பிடவே மாட்டேங்குது. ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவன் தன்னுடைய இந்த உள்ளத்தை தீர்மானிச்சு கொண்டு நினைஞ்சுக்கிறான். உடனடியாக என்ன செய்யறான் அந்த கிளி கிட்ட போயிட்டு இந்த ஒரு சில பேர் இந்த சந்தேகமான பேர்களை போய் சொல்லியிருக்கான். ஒவ்வொரு பேரா சொல்ல ஒருத்தவங்க பேர் வரும்போது மட்டும் அது திருப்பி சொல்லுது. அந்த பேர் அது திருப்பி சொன்னோன்னே இவன் திரும்ப தலைகளை சொல்லி பார்த்துக்கலாம். அந்த பேர் வரும்போது அவனுக்கு எனக்கு திருப்பி சொல்லிக்குது. அப்படி 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த கிளி அந்த பேரை மட்டும் சொன்னோன்னே உடனே அவன் பேரில் போயிட்டு என்ன செஞ்சிருக்கான். போலீஸ்ல போயிட்டு என்ட்ரியை போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா போலீஸால வந்து விசாரிச்சு தேடி கிட்டி எல்லாம் இது பண்ணி பார்க்கும்பொழுது ஆக்சுவலி அந்த சொன்ன பேர் தான் பேர் உள்ள மனுஷன் தான் நினைஞ்சிக்கிறான். அந்த காரியத்தை செஞ்சுக்கிறான். கொலை பண்ணிட்டு போயிருக்கான். சரிதானே? இப்படித்தான். அப்போ உடனே அவன் பிடிப்பட்ட உடனே அவன் காலவட்டத்து அவன் கொண்டு போன சொத்து அதுல இருந்து சொத்து சுகம் எல்லாம் அவனுக்கும் இல்லை. சரிதானே? அது மட்டும் இல்லாம அதை வச்சு கட்டி காத்து வாழ்ந்து கொண்டது இவங்க வாழ்க்கையிலும் இல்லை. ஒருத்தர் வாழ்க்கை அற்ப சந்தோஷத்துக்கு இன்னைக்கு என்ன பண்றான்னா மனுஷன் பலதரப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணி போறான். இன்னைக்கு பண்ணிடுறான். நல்ல கவனிங்க. ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்றது அப்படின்னா உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக அவருடைய வார்த்தையை எனக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். என்னை சந்தோஷப்படுத்துகிறதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய விருப்பம் என்னது? அவருடைய பிள்ளைகளை எப்பொழுது என்ன செய்யணும்? சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது அவருடைய நோக்கம். எங்களை கஷ்டப்படுத்துறது அவருடைய நோக்கம் இல்லவே இல்லை. சரிதானே? ஆனா ஏன் எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? சரிதானே? அப்படி நாங்க கேள்வி நாங்க எழுப்பி நாங்க கேட்கும்போது வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை, எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். இப்ப நீங்க ஒரு படத்தை போட்டா உட்காந்து ஆணு வாய்க்கு ஈ போறது கூட தெரியாத அளவுக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு படத்தை போட்டா நினைச்சிட்டு இருப்பீங்க. வாய்க்கு ஒரு ஈ போறது கூட தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. சரிதானே? இது என்ன அதுல பெரிய இருக்கும். அளவு கொஞ்சம் பெரிய இருக்கும். ஆனா பேருந்து தேவனுடைய வார்த்தையில உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பிரியம் இருக்க மாட்டேங்குது. அதனால சொல்லி நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து பார். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து பார். ஏன் உனக்கே நல்ல காரியங்கள் செய்ய முடியல? நீ ஆசீர்வதிக்கப்படணுமா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு வந்து நீ கொடுத்தாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாங்கிறார். நீ கொடுத்தாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. கொடுக்கறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு கொடுக்க முடியல. நாளை கொடுக்க முடியும். ஒரு நாளை கொடுக்க முடியல. சரி, வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய ஆராதிக்கக்கூடிய நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டு சொல்லிக்குது. சனிக்கிழமையும் நம்ம சேர்த்து கொள்ளி அடிச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னா டைமுக்கு சரியா தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். அரவாசி போன பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? தேவ சமூகத்துக்குள்ள வருவோம். இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட பிரச்சனைகள் நேரத்துக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்துல கூட மாட்டோம். இதெல்லாம் எங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு வந்து கர்த்தருடைய வேதத்துல கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு எங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது. அது யார் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி செய்ய விடாது அப்படி பண்றது? யார் எங்களை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க விடாது அப்படி பண்றது யார்? என்ன நடந்துட்டு இருக்குது எங்க வாழ்க்கை? நாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் தாங்க. நாங்க இப்படி எங்களை விட்டுட்டு சும்மா எங்க நிலைமை என்ன ஆகுது? சார், ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வச்சிருக்கிறார், ஆனந்தமான வாழ்க்கைகளுக்கு வச்சிருக்கிறார். இதையே எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். என்ன காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பொதுவாக மனிதனுடைய கற்பனைகளுக்கு நாங்கள் அதிகமாக நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக மனிதனுடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை, எனக்குள்ள இருக்கிறதான பலத்தை, எனக்குள்ள இருக்கிற தன் நம்பிக்கையை நம்பி நினைச்சிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை ஒரு நாள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது நிமித்தமாக தான் நான் பல போராட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கேன். நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு சரி தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கும். வாசிப்போம். 17:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல நல்லா கவனிங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபிக்கப்பட்டவன் என்று வேற யாரும் சொல்லல. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். யார் அந்த கர்த்தர்?
யார் அந்த கர்த்தர்? கர்த்தத்துவம் நிறைந்தவர். வானத்தையும் பூமியையும் கர்த்தர் உண்டாக்குற பொழுது தானே மனிதர்களுக்கு இதெல்லாம் தேவை என்று கண்டு படைத்து உண்டாக்கின தெய்வம். மனுஷனுக்கு இதெல்லாம் தேவை தானே. சூரியனை உண்டாக்கின சூரியன் மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே மிக அவசியமானது சூரியன் அப்படின்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து படைத்த தெய்வம். அவருடைய சாயலாக படைக்க போகிற மனிதர்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து எல்லாமே நல்லது என்று கண்டு படைத்த தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். அந்த கர்த்தர் சொல்லுகிறார் தானே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் ஆனந்தம் உள்ளவனா இருப்பான். சபிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? வாசி அடுத்த வசனத்தை, அவன் எப்படி இருப்பான்? அவன் அந்தர வெளியில், யாருமே இல்லாத, யாருமே மனித நடமாட்டமே இல்லாத ஏரியாக்குள்ள சரிதானே கரளையாய் போன செடியை போலிருந்து அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். நல்லா கவனிங்க, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதான்? அவன் எப்படி இருக்குதான்? எந்த மனுஷனுமே நடமாடாத ஒரு இடத்துக்குள்ள போய் நஞ்சிடறான், வாழ்க்கையில போயிட்டு சிக்கிறான். சனே நல்லா கவனிங்க, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் போயிட்டு அவனை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தனிச்சு விடப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யப்படுறான்? அவன் தள்ளி விடப்படுகிறான். சனே அது மட்டும் இல்லாம சனே நன்மை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு நன்மை. நமக்கு நன்மை நடக்கவே மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்கணும், நம்மளும் என்ன பண்றோம், நமக்கு நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது, வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நன்மை வருகிறதை காணவே முடியல அவனுக்கு. தானே அது மட்டும் இல்லாம வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத ஊர் நிலத்திலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல இருப்பான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானே யாரவன்? மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை உள்ளவன், தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன், தனக்குள்ள இருக்கிற திறமையின் மேல் நம்பிக்கை உள்ளவன். தானே தன்னை மட்டுமே நம்பி நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த விதமாக தான் என்ன செய்யும் இருக்கும். நல்ல கவனி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனை இந்த பூமியில உண்டாக்கின நாள் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முத கர்த்தர் அவனோடு கூட பேசும் பொழுது அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் உள்ளத்துல டிசைட் பண்ற அந்த மனுஷனை படைச்சோன்னு அவனை படைக்கக்குள்ளேயே அவனை ஆசீர்வதிச்சு படைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். தானே ஆதியாகமம் 1:20 நீங்க 28வது வசனத்தை வச்சு பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய இருதயத்திலேயே அவனை படைக்கும் பொழுதே அவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. வந்து அவனை படைக்கிறதுக்கு முன்பதாக அவன் ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதம் உள்ளவனாக தான் என்ன பண்றாரு, அவனை படைக்கிறார். 22வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற. கவனிங்க தானே, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, பலுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை நீங்க உங்களுக்கு கீழ்படுத்துங்க. உங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழ்படுத்துங்க. தானே கீழ்படுத்திட்டு சமுத்திரம், அதாவது தண்ணிக்குள்ள சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களையும் மேலே நம்ம தலைக்கு மேல பறக்கக்கூடிய ஆகாயத்து பறவைகளையும் சானே நமக்கு முன்னால பூமியின் மேல நடமாடக்கூடியதான சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் சொல்லி என்ன செய்யணும் மிக தெளிவாக பார்க்கணும். நல்ல கவனிங்க. இப்ப நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் மனுஷனை அதுக்கு பிறகு மனுஷனை எப்படி படைச்சாரு, அதுக்கப்புறம் மனுஷனுக்கு எப்படி ஒரு மனுஷியை உண்டாக்கி கொடுத்தாருன்றது அதுக்கு பிறகுதான் வருது. முன்னாடி கர்த்தர் மனித தேவனுடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கும் முன்பதாகவே அவன் இவ்விதமாக அவன் இப்படி ஆசீர்வதிக்கணும், இப்படித்தான் இருக்கணும்ன்ற முழுக்க சகல தீர்மானங்களை எடுத்து படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், என்னதுக்கு கஷ்டப்படுகிறோம்? என்ன அப்படின்னா பூமியை கீழ்படுத்த சொன்னாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆகாயத்து பறவைகள் எல்லாம் என்ன செய்ய சொன்னார்? வந்து ஆண்டு சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். தலைக்கு மேல ஆகாயத்து பறவைகள் என்ன சொல்ற வந்து ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். சரி, சகல ஜீவ ஜந்துக்களை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆண்டு கொள்ளுங்க என்ன அர்த்தம்? நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப நடக்கிற விஷயம் பாருங்க, கடவுள் ஆசீர்வதிக்கும் போது அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆகாயத்து பறவைகள் தலைக்கு மேல பறந்தவொடனே அவன் அது பெரிய பெரிய இதுல பறந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூப்பிட்டு காக்காவெல்லாம் சாப்பிட வைப்பாங்க. கேட்டவங்க முன்னோர்கள் செத்து போனவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காக்காவளியை வர்றாங்க. கொஞ்சம் குமாரிசிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க வாழ்க்கை. அதனால கவனி, பறவைகள் எல்லாம் கடவுளாக்கி வச்சுக்கிறான். பறவைகள் எல்லாம் எங்க இருந்து மகிழ்ச்சி வரும், எங்க இருந்து சந்தோஷம் வரும்? நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்க போற? பறவைகள் எல்லாம் கடவுளாக்கி வச்சுக்கிறான். பூமியை கீழ்படுத்த சொன்னா பூமியில இருக்கிற தங்கம், வெள்ளி, பொன், வைரம், மண் எல்லாத்தையும் உருவி எடுத்து உள்ள கல்பாறை எடுத்து செதுக்கி அதை கடவுளாக்கி வச்சுக்கிறான். எதை கடவுளாக்கி வச்சுக்கிறான்? பூமியை கடவுளாக்கி வச்சுக்கிறான். சரி, பூமி காயன்றான், பூமதேவன் கை மாத்துதுன்றான். பூமதேவன் என்ன செய்யலாம், சீட்டு விளையாடுது, கை மாத்துது அப்படின்றான். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவ்வளவு செஞ்சவங்க செஞ்சிருக்க. மனுஷனை கடவுள் படைக்கும் பொழுதே, படைப்பதற்கு முன்பதாகவே அவர்களுடைய உள்ளத்திலேயே அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசிச்சு பாருங்க. சொல்ல நம்ம ஆண்டு சொல்றாரு வந்து உன்னுடைய உள்ளத்துல இருந்து வர்றதுதான் மனுஷன் என்ன செய்யுமா தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிற.
முதல்ல நம்ம உள்ளத்துல ஆசீர்வதிச்சா தான் வெளியில நம்ம நாலு பேர் என்ன செய்வோம், ஆசீர்வதிப்போம். உள்ளத்துல ஆசீர்வதிக்க வேற என்ன செய்ய மாட்டோம், ஆசீர்வதிக்க மாட்டோம். சூதும் வஞ்சகமும் பொறாமையும் என்ன செஞ்சுட்டு இருக்கும் உள்ளத்துல. இதை வச்சுக்கிட்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. நல்லா கவனிங்க. உள்ளம் இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் உள்ளத்திலேயே ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, முதலாவது என்ன செய்யறாரு, அவர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. சரி, இப்படி எல்லாத்தையும் கத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டு ஆசீர்வதிக்க அவர் அதுக்கு மனுஷனை படிக்கிற விதத்தை நான் பார்க்கணும். படைச்சதுக்கு பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் 17ஆம் வசனம். சரி, நீங்க வாசிங்க. 16-17 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி முத பேசுறாரு பாருங்க. மனுஷனை நோக்கி அவர் படைத்த மனுஷனை பார்த்து முத அவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இப்ப அங்கதான் அவருடைய கர்த்தருடைய வேதத்தை அவருக்கு அந்த மனுஷனுக்கு ஓதுறாரு. என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசி, அப்படின்றத விட புசிக்கவே புசிக்கலாம். அது என்னது? நீ நல்ல சாப்பிடலாம், நீ எந்த பிரச்சனை இல்லை. அது நீ தெளிவுபடுத்தி பேசுற. புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் சொல்லி முத ஆண்டவர் அங்கதான் அவனுக்கு ஒரு வசனத்தை என்ன கொடுக்குறாரு. வந்து நீ வந்து என்னுடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பிரமாணத்தை கை கொள்ள கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காத, மற்றது எல்லாத்தையும் புசிங்கிறார். எப்படி என்ன சொல்றாரு? வந்து தோட்டத்தில் உள்ள சகல அப்படின்னு அர்த்தம். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தோட்டத்தில் என்னென்ன விதமான கனிகள் இருக்கோ அவ்வளவையும் புசிக்கலாம்னு சொன்னார். அவ்வளவையும் புசிக்கும்படி சொன்னார். அப்ப அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் சொன்னார், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காதுன்னு சொன்னார். 100 மரங்களை வச்சுட்டு அது 100 மரங்களையும் 99 மரத்தின் கனியை புசி, ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யாது, புசிக்காது. சரி, இந்த மனிதனுடைய குணாதிசயத்தை கவனிச்சு பார்க்கறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு பரீட்சை வைக்கிறார். அங்க இருக்கிற பரீட்சை வைக்கிறார். நம்ம படிச்சிட்டோமான்னு பார்க்கறதுக்காக தான் எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் வச்சா தான் அடுத்த ப்ரொமிஷனை கொடுக்குறான், அடுத்த ஆண்டுக்கு போறதுக்கு. இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு பரீட்சையை வச்சார். அந்த மனுஷனுக்கு என்ன வச்சாருன்னா, நீ 99 மரத்தின் கனியையும் சாப்பிடு, ஆனா இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, நல்லா கவனி, ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? மனுஷனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுன்றது தான் என்னது? மனுஷனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, எவ்வளவு வந்தாலும் பத்தாது. அதான் நீனே எல்லாத்தையும் ஏப்ப விடுற, முடிஞ்சு நீ ஏப்ப விட்டுருக்கிற. கர்த்தருக்கு நீ எதையுமே கொடுக்க மாட்டேங்கிற, ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. உனக்கு என்ன தேவை அப்படின்னா, எவ்வளவு வந்தாலும் பத்தாது. 99 மரத்து கனியை சாப்பிட்டாலும் சரிதானே, இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடலாம் எனக்கு என்ன செய்யுது, பசி அடங்காது. இது மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதான் ஆலோசனை வந்து போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு சொன்னார். முதல்ல போதும் என்ற மனசு வரணும். அப்பதான் நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்படிச்சு நடப்பேன். போதும் என்ற மனசு வரணும். ஆனா இவ்வளவு மரத்து கனியை கொடுக்குறா கர்த்தர். எல்லா மரத்து கனியை நினைஞ்சிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டு இருக்கேன் தானே. ஆனா இந்த மரத்து கனியை மட்டும் என்ன செய்ய, என்ன செய்ய வேணாம்னு சொல்லிட்டேன், சாப்பிட வேணும்னு சொல்லிட்டேன். அப்ப சாப்பிட வேணும்னு சொல்ல என்ன செய்யணும்? நானே கர்த்தருடைய வார்த்தையில அவன் பிரியம் வைக்க மனசு என்ன செய்யல, கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில பிரியம் அவன் வைக்க முடியாது. என்ன காரணத்தினால வைக்க முடியல? சாரே, இன்னைக்கு மனுஷர்கள் என்ன பண்றான் அப்படின்னா, சாரே, அன்பா சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டான். ஏன்னா இந்த மனுஷன் மேல கடவுள் அன்பு வச்சிருந்தார். எப்படிப்பட்ட அன்பு வச்சிருந்தார் அப்படின்னா, அவர் உள்ளத்திலே அவன் ஆசீர்வதிச்சுட்டார். உள்ளத்திலே அவன் ஆசீர்வதிச்சுட்டார். ஆசீர்வாதமான மனுஷனாக என்ன செய்யணுமே இருக்கணும்னு அவர் உள்ளத்திலேயே ஆசீர்வதிச்சுட்டார். ஆசீர்வதிச்சு அவனை படைக்கிறார். தானே, படைச்சிட்டு அவன் போயிட்டு ஆண்டு அன்பா சொல்றான், எப்படி நீ இந்த வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா நீ என்ன செய்வ, நீ ஜீவி காலமெல்லாம் நீ நன்மையான பாத்திரமாக இருப்ப. ஆனா நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டீங்கன்னா நீ என்ன செய்வ, சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லியும் இந்த மனுஷன் என்ன செய்யல. சில பேர் அப்படித்தானே, நான் கூடுதலா அன்பு வச்சிருந்தோம்னா அன்பு வச்சிருக்கக்கூடிய மனுஷர்கள் கிட்ட தான் கூடுதலா விளையாடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க அதிகமா அன்பு காட்டினா அதிகமா நம்மளை கோபப்படுத்துற வேலையை என்ன செய்வாங்க, செய்வாங்க. இந்த உலகம் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கும். இவ்வளவு அப்படித்தான் நடக்குது. சரி, கடவுள் அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அன்பை கொச்சப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுது. கடவுளுடைய அன்பை கொச்சப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுது. அதுதான் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, கர்த்தருடைய வார்த்தை மேல பிரியமா இருக்கல. சரி, கடைசியில பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அங்க ஒரு பாம்புக்குள்ள பிசாசு பூந்து அந்த பிசாசு பேசின பேச்சை கேட்டு அந்த பேச்சுல விருப்பம் கொண்டான் மனுஷன். என்ன பண்ணா, பிசாசு பேசுற காரியத்தை கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தந்திரமான விஷயத்தை பேசக்கூடிய, சரி சொல்லுவாங்க, உதட்டுல தேனை தடவிக்கிட்டு பேசக்கூடியவர்களுடைய பேச்சுகளை கேட்பாங்க. அவங்களோட ஆலோசனைகள் ரொம்ப இனிமையான முறையில் என்ன செய்யும் மனுஷனுக்கு இருக்கும். நல்ல கவனி தானே. இப்ப வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி கூட எந்த பக்கம் படங்கள்லாம் ஒன்றையும் காணும், வெறும் எழுத்து மட்டும் தான் இருக்கு. ஆனா இதுலேயே படங்களை போட்டுட்டு சில விளையாட்டு காட்டினாக்கா என்ன செய்வாங்க, எல்லாரும் விரும்பி படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. இன்னைக்கு தந்திரமான பேச்சுகளை என்ன செய்யறாங்க மனுஷங்க, பின்பற்றுகிறார்கள். தந்திரமான பேச்சுகளை பின்பற்றுகிறார்கள்.
சரி, நல்லா கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனை படைக்கும் முன்பதாகவே ஆசீர்வதிச்சவர். அப்ப ஏன் அவர் சபிச்சாரு? என்னத்துக்காக மனுஷனை சபிச்சார்? என்ன காரணத்தினால சபிச்சார்? இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். கடவுளுக்கு தெரியாதா மனுஷன் இந்த மரத்துக்கடையை சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான்னு சொல்லி? அவருக்கு தெரியாதா? சரி, தெரியும் தானே அவருக்கு. அவன் சாப்பிட்டோன்னே எதுக்கு பிடிச்சா அவனை எதுக்கு சபிச்சாரான் சொல்லி கேள்விகள் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? மனுஷன் எழுப்புறாங்க. நல்லா கவனிங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அன்பை ஒரு மனுஷன் கொச்சப்படுத்தி நடத்துகிற பொழுது தானே ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என்ன காரியத்தை விரும்புகிறார்? இப்ப ஒரு ஒளியை போன்று வந்து திரிகிற தேவன், ஒரு பிரகாசம் உள்ள ஒளியை போல தானே மனிதர்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருந்த தேவன் என்ன பண்றாருன்னா, தானே அடே நான் இந்த இப்படிப்பட்ட வார்த்தையில பேசி உனக்கு புரிய வச்சு உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லிட்டு தன்னை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு நோக்கத்தையும் கூட கொண்டு வருகிறார். என்ன செய்ய வந்து அவர் மனுஷர்களுக்கு தன்னை என்ன பண்ணவர்? தன்னை முழுசா வெளிப்படுத்தணும். தானே என்னுடைய சாயலாக தாண்டா உன்னை படைத்தேன்றதை நீ என்ன செய்யணும்? நீ உணரணும். தேவன் அவருடைய சாயலாக தான் மனுஷனை படைச்சாருன்றத மனுஷன் உணரணும் இல்லையா? அப்படி உணரணும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் தானே இயேசு என்னும் ஒரு சிறு குழந்தையை போல இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார்? வந்தார். இயேசுவாக வந்தார். சரிதானே? இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அப்ப நல்ல கவனிங்க, அவருக்கு எத்தனை கை இருந்துச்சு? அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு எத்தனை கை இருந்துச்சு? 2 கை தான் இருந்துச்சு. எத்தனை கால் இருந்துச்சு? 2 கால் தான் இருந்துச்சு. தானே மாறாக அவருக்கு உருவத்தில் எந்த விதமான மாற்றமும் என்ன செய்யல, இருக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு கடவுள் இப்படி இருப்பாரோ என்றதான எண்ணம் கொண்ட இந்த உலகத்து மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். அப்படின்னா என்னுடைய சாயலாக தான் உன்னை படைத்தேன் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்ட உருவம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீ கவனிக்கணுமா? அப்படின்னா நீ மனித அவதாரமாக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாரு. அவருக்கு 2 தலை இல்ல. எத்தனை தலை இருந்துச்சு அவருக்கு? 1 தலை தான் இருந்துச்சு. எத்தனை கை இருந்துச்சு அவருக்கு? 2 கை தான் இருந்துச்சு. அவர் மொத்த ஆரோக்கியம் நிறைந்த தேவனாக இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அப்ப அவரை பார்க்கும் பொழுது சரிதானே, அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு அவலட்சணமான மூஞ்சி என்ன செய்யல, இருக்கல. அவரை பார்த்தோன்னே அளவுக்கு பயங்காட்டுற உருவம் அவருக்கு என்ன செய்யல, இருக்கல. அப்படியா இருந்துச்சா? அப்படிலாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மிக மிக அழகானவராக, சாந்தம் உள்ளவராக தானே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக என்ன செஞ்சார்? உலகத்துக்குள்ள வந்து இருந்தார். அப்ப எல்லாரும் பார்க்கும் பொழுது அவருடைய உருவத்தில் எந்த மாற்றமும் என்ன செய்யல, இருக்கவில்லை. மனுஷர்கள் இதை புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாம கவனிங்க, தேவன் அவருடைய சாயல்ல தான் உன்னையும் என்னையும் படைச்சிருக்கார். அவருடைய ரூபத்தின் படிதான் உன்னையும் என்னையும் படைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லுங்க. அவர் ரூபத்தை குறித்து ஏன் பேசுற அப்படின்னா, அவர் கண்ணுக்குட்டியா வரல, இந்த உலகத்துக்கு வரல. அவர் கழுதையா வரல, மாறாக நாயாகவோ ஓநாயாகவோ இந்த உலகத்துக்கு என்ன செய்யல, அவர் வரல. அவர் யாராக வந்தார்? பகுத்தறிவு உள்ள மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். 100க்கு 100 அவர் மனிதனாக இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. வேர்ட் ஆஃப் ஜென்டில்மேன் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் அவ்வளவு ஒரு ஜென்டில்மேன் அந்த உலகத்துல என்ன பண்ணார்? வந்து அவர் வாழ்ந்து காண்பிச்சார். அப்ப அவரை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, ஆதியாகமத்தில் சொல்லப்படுது, அப்படி சொல்லப்படுது, ஆண்டவர் அவருடைய சாயலின் படியும் அவருடைய ரூபத்தின் படியும் மனிதனை உண்டாக்கினேன்னு சொன்னாரு. அந்த மனுஷனாக பரத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரே பரம பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய சரீரத்துல எந்த மாற்றமுமே இல்லையே. அவர் தன்னுடைய மொத்த சுரூபத்தையும் இந்த உலகத்தில் கொண்டு என்ன செஞ்சார்? ஆண்டவர் இன்னைக்கு கண்ணுக்குட்டி பின்னுக்கு ஓடுறதும், கழுத பின்னுக்கு ஓடுறதும், காக்கா பின்னுக்கு ஓடுறதும், நரி பின்னுக்கு ஓடுறதுமாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய செய்திகளை எப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில வேதம், தேவனுடைய வேதம் இல்லாததின் விளைவினால அவங்க முட்டாள்களாக நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், முட்டாள்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் ஒரு மனிதனை ஞானியாக என்ன செய்யும்? மாற்றும். அப்ப கர்த்தருடைய வேதம் எனக்கு ஞானத்தை கொடுக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன செய்றீங்க அப்படி சொன்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை போன்ற உருவம் இல்லாத உருவம் உள்ளதெல்லாம் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்? வந்து இல்ல அந்த உருவம் கடவுள் இல்லை. அது கடவுள் வந்து எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மாறாக எப்படி இருக்கணும்? அவர் மனுஷன் மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது. அவர் வேற வேற விதமா என்ன செய்யணும் சொல்லி நீங்க உங்களுக்குரிய கற்பனையை வச்சுக்கிட்டு மனுஷனுடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்க அதுக்கு பின்னுக்கால ஓடி என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க ஒன்னையுமே விட்டு வச்சதா சரித்திரத்தில் கிடையாது. சுண்ட எளிய கூட விட்டு வச்சதா சரித்திரத்தில் கிடையாது. எல்லாத்தையும் உங்க ஸ்தானத்தில் கடவுள் 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 சொல்லி வழிபட்டு கொண்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொன்னா, நீங்க மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீங்க, சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க, சமாதானத்தை என்ன பண்ணிக்கிறீங்க? இழந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன விரும்பினார்? அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேணும், அவருடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியா இருக்க வேணும். நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அப்ப அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை எல்லாம் நீங்க என்ன பண்ணி சொன்னா, மற்ற மனுஷர்களை நம்புறதுனால, அவனுடைய பலத்தை நம்புறதுனால, அவனுடைய திறமை வச்சுதான் அவன் எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சுக்கிறான். அவன் திறமை காட்டினா அவன் உண்மையிலே திறமை உள்ள மனுஷன், அதனால அவனையும் ஏமாத்தி வச்சுக்கான். அதனால தான் நினைஞ்சிருக்கான், அவன் ஏமாத்திக்கிறான்.
ஒரு நாள் வடை சுட்டு எல்லா சாப்பாடு சமைச்சு நல்ல வடையெல்லாம் சுட்டு எல்லாம் செஞ்சு காக்காவுக்கு கொடு. ஆனா ரோட்ல போற பிச்சைக்காரங்க என்ன செய்யறாங்க? சாப்பாடு கொடுத்துறாங்க. யாரு கொடு? காக்காவுக்கு கொடு. தன் இனம் செத்தா கூட அதையும் விட்டு வைக்காம அவ்வளவு தின்னு முடிக்கிற காக்காவுக்கு நீ என்ன செய்யணும்? என்ன அது என்ன மாதிரி? அதுக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு வைப்பாங்க. கேட்டா அது என்னது? சைவ சாப்பாடு. அது காக்கா சைவம் இல்லடா, அது அசைவம்டா. அது என்ன திங்கும்? அது உள்ளது அத்தனையும் திங்கிட்டா. அதுக்கு என்ன நீ கொண்டு போய் சாப்பாடு வைக்கிற? நீ மனுஷனுக்கு கொடு. கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அறிவாளி, அவனை ஏமாத்தி வச்சுக்கிறான். அவன் ஏமாந்து போயிடுறான். இன்னைக்கு மனுஷன் இந்த விதமாக ஏமாற்றம் அடையப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இப்படி எல்லாம் ஏமாந்து கொண்டு என்ன செய்யறான்னா, யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறான்? கடவுளையே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறான். கடவுளை என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். கடவுளை என்ன செய்யற? நீ குண்டு செய்ய வச்சு என்ன செய்யற? நீ குத்தி பாக்குற. ரத்தம் வருதா சனம் வருதா பாக்குறாரு. ஒரு வேதனைக்கு உரிய விஷயம். நல்ல கவனி. ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் யாரையும் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம், அவருடைய வேதத்துல நான் என்ன செய்யணும்? பிரிய வைக்க வேணும். அந்த வேதம் எதுக்காக எதுக்காக 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16 சொல்லுது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16 சொல்லுது. அதானே வசனத்தை டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, உனக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் உனக்கு ஒரு பாரமாக கொடுக்கப்பட இல்லை. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு ஒரு மரமாக, உனக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு கொடுக்கப்பட்ட? யார் கொடுத்து? யார் கொடுக்கலாம்? தேவ ஆவியினாலே உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால், தேவ வல்லமையினாலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ வல்லமை, தேவனுடைய இரக்கத்தினால் உனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நீ வேதத்துல ஏன் பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேத எழுத்துக்கள் எல்லாமே, சரி, வேத வாக்கியங்கள் எல்லாமே இது மனிதர்களால எழுதப்பட்டு உன் கைக்கு புத்தகமா வந்திருந்தாலும், இந்த எழுதப்பட்டு வந்த புத்தகங்கள் அவ்வளவு இருக்கிற ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் யாருடையவைகள் அப்படின்னா, அது தேவ ஆவியானவரால உனக்கு அருளப்பட்ட வேதம். இறக்கப்பட்ட வேதம் இல்லை, அருளப்பட்ட வேதம். இஸ்லாமியர் சொல்லுவார்கள், குர்ஆன் இறக்கப்பட்டது, இறக்கிட்டு போகணும் கையில கட்டி, நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதை அருள் செய்திருக்கிறார். அப்ப அருள் செய்யப்பட்ட வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, உனக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் அதுக்குள்ள இருக்குது. இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயில். இது ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்துக்குள்ள உனக்கு இந்த சொத்து எழுதி கொடுத்துட்டா, இதுக்குள்ள இருக்குது உனக்கான ஆசீர்வாதமான சகல சொத்து உனக்கு இருக்குது. நீ கொழும்பை தேடுற, சவுதியை தேடுற, சரி, அரபு நாடுகளை தேடிட்டு ஓடுற, தேடி ஒண்ணும் இல்லாம கிடைக்கிற சீரோவா கிடைக்கிற. எங்கெங்க போய் தேடணும் அங்கெல்லாம் தேடுற. சரி, நீ கண்டபடியெல்லாம் தேடினீன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சரி, சபிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்? நாசமா போனவன்னு அர்த்தம். நீ கண்டவர்களை போய் தெரியல, நாசமா போயிடுவார். நல்ல கவனி. நீ எங்க தேடணும்னா, உனக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள நீ தேடி கண்டுபிடி. உனக்குள்ள ஆசீர்வாதத்தை தேடி கண்டுபிடின்னு சொல்லிதான் கடவுள் வேதத்தை உன் கையில கொடுக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது? யாருக்கு அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யார் தேவனுடைய மனுஷன்? தேவனை அறிந்து அவரை பின்பற்றி அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கக்கூடியவன் தான் தேவனுடைய மனுஷன். அவனுக்கு தான் அதை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா, வாசிங்க என்ன சொல்ல, எதுக்காக கொடுக்கிறாரு? முதலாவது தேறினவனாக இருக்கணும். தேர்ச்சி பெற்ற ஒருத்தனை யாரும் ஏமாற்ற முடியாது. தேர்ச்சி பெற்ற ஒருத்தனை யாரும் என்ன செய்யலாது? ஏமாற்ற முடியாது. நல்ல கவனி. ஒரு ஒளி வந்து பேசணும்னு, அந்த ஒளி வந்து பேசணும்னு ஒளியில கடவுளை கண்ணுக்கு தெரியல. அதனால அவர் உடனடியா அந்த வசனத்தை அவர் பெருசா ஏத்துக்கல. இது பாம்பு வந்து பேசணும்னே என்ன செஞ்சிட்டாரு? வந்து என்ன செய்யல, பாம்பு சும்மா அழகா வந்து என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு, உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏன்னா உருவமா வந்து ஒன்று பேசுறேன். நினைச்சுன்னா கடவுள் வந்து அன்பு இல்லாதவர் நினைச்சிட்டான். மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அன்பு இல்லாதவன். அவன் ஆண்டவர் அன்பு இல்லாதவன். இல்லடி, நீ சாதாரண பாம்பை கண்டுட்டு பாம்பு பேசுறதுக்கு கேட்டுட்டு நீ பெரிய ஆச்சரியப்படுறியே. பாம்பு பேசுறதை கண்டு பெரிய ஆச்சரியப்படுறியே தானே? நல்ல கவனிங்க. பாம்பு பேசுறதை கண்டு ஆச்சரியப்பட்ட மனுஷன். ஆனா மனுஷனை பேசுகிறவனாக தேவன் என்ன பண்ணியிருந்தார்? படைத்திருந்தார். மனுஷனை தேவன் பேசுகிறவனாக படைத்திருந்தார். அவனுக்கு எல்லா அறிவையும் கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்பை கர்த்தர் அவன் கையில கொடுத்திருந்தார். அதெல்லாம் விட்டுட்டான். அதான் ஆண்டு வந்து அவனுக்கு தண்டனையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு தண்டனையை நீ அனுபவி, நாளைக்கு நான் உன் முன்னால நான் யாருன்றதை நீ அறிந்து கொள்ளும்படி உன்னுடைய மொத்த அன்பையும் உனக்கு வெளிப்படுத்தும்படியாக உன் முன்னால் வந்து நான் நிற்பேன்னு சொல்லிதான் ஆண்டவர் மிக தெளிவாக அவனுக்கு தண்டனையை கொடுத்து அனுப்பி வச்சார். மொத்த உருவமா இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்தார். அவனுக்காக தண்டனையை பூரா என்ன செஞ்சார்? அவர் சுமந்தார். அவர் அடி வாங்கினார். அவருக்கு தான் ஆணியில் அடிச்சு என்ன செஞ்சாங்க? அவரை தான் சிலுவையில் அரைஞ்சாங்க. அவனை என்ன செய்யல? அவன் என்ன செய்யல? அடிக்கவே இல்லை. தண்டனை கொடுத்தா நீ தண்டனை மட்டும் சுமந்துக்கிட்டு இருப்ப, நான் சுமந்து கொண்டு நீ அவ்வளவுதான். சரியா?
ஆண்டவர் பாருங்க, அவருடைய மொத்த அன்பையும் அவர் வெளிப்படுத்துவதற்கு மொத்த அன்பின் உருவமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்ன பண்ணார்? வந்தார். அப்ப நாங்க வேதத்தை படிக்கும் போது எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாருடைய உருவமாக வந்தார் அப்படின்னு சொன்னா, ஒன்ன மாதிரி தான் ஆண்டவர் முன்னுக்கு வந்து நிக்கிறாரு. அவருக்கு வேற ஒரு உருவம் இல்லையே, அவர் தலகளா வந்து நிக்கலையே, வந்து நின்றாரு. அப்படி வந்து முன்னுக்கால் எவ்வளவு அழகா வந்து நின்றார், பேசக்கூடியவரை வந்து முன்னாடி நின்றாரே. சாரி, பரலோகத்தின் ராஜ்ய ரகசியங்கள் எல்லாம் உனக்கு அறிவிக்கும்படியாக மத்திய வந்து நின்று பேசிட்டு இருந்தாரே. சாரி, அப்படிப்பட்ட தேவன் வந்து எப்படிப்பட்ட தேவன் என்பதை உணரக்கூடிய அளவுக்கு கூட எங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படவில்லையே. அப்ப என்ன செய்வோம்? மனுஷன் வந்து தேறினவனா இருக்கணுமா? அது இல்லாம என்ன செய்யணுமா? வேற எந்த நல்ல செயல்களையும் நல்ல செயல்களை செய்ய தகுதி. சான்றோர் சொன்னா உடனே கீழ்படியும், கத்த சொன்னா உடனே என்ன பண்ணிடணும்? கீழ்படிச்சு அப்படியே செய்ய. நல்ல கிரியைகள் செய்யக்கூடாது. எங்க என்ன சொன்னாலும் கேட்கிற விருப்பம் கிடையாது, என்ன சொன்னாலும் கேட்கிற பழக்க வழக்கம் கிடையவே கிடையாது. அப்ப ஏன் நல்ல பழக்கத்தை எனக்கு வரமாட்டேங்குது, ஏன் நல்ல கிரியைகளை செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துல நான் பிரியமா இல்லாததுனால சாரே எனக்கு எந்த நல்ல கிரியையும் செய்ய முடியல. தேவசனம் தம்பி வா பாய கொஞ்சம் பொண்ணா நீ கொண்டு கூட்டிட்டு பாய போட்டு அப்படியே நோக்கி வெளியே போயிடுவாங்க. சாரி, அது வெளியே இங்கே கூட்டத்தெல்லாம் வெளியே கூட்டிட்டு வெளியே கிடக்குது, அது கொஞ்சம் கொடுத்துருவோம் என்ன செய்யாது வராது. ஏன்னா அவ்வளவு நல்ல பழக்கம் என்ன நல்ல கிரியைகள் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கையில். சரி சில வேலை செய்யறானா செய்ய மாட்டான். இப்போ அவன் என்ன இரவு பகலா போய் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா கடவுள் என்று அறிவில்லாத ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, இரவு பகலா போயிட்டு உட்கார்ந்து வெட்டி கொத்தி சகல வேலை என்ன பண்றான். இன்னைக்கு ஒரு புதுக்காடியில் பார்த்துட்டு ஒரு குடும்பத்துக்கு 40 நாள் கட்ட சொன்னா அவன் வட்டிக்கு வாங்கி சட்டையை கொடுத்துட்டு வட்டி கட்டிட்டு உட்காந்துறான். சில குடும்பங்கள் இப்போ சளியை கட்டி முடிச்சுட்டு புருஷன் ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் போய் செஞ்சு வேலைக்கு போயிடுச்சு. பிள்ளைகளை நடுத்தர அனாதையை விட்டு பாட்டு பயணம் பண்ண போயிடுச்சு. இப்படி எல்லாம் கடவுள் கஷ்டப்படுத்த விரும்பல. உனக்கு கடவுளுடைய காரியத்துக்காக ஏதாவது செய்யணுமோ அதை செய்ய சொல்லி சொன்னார். அதை உனக்கு திராணி இருக்கிறனால தான் சொல்றாரு செய்ய சொல்லி. அதை நீ செஞ்சு போயிட வேண்டியது. அதை செய்யவே உனக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. நல்ல கவனி, நல்ல கிரியைகளை செய்யணுமா இருந்தா தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிற வேதம் எனக்குள்ள இருந்தாதான் நல்ல கிரியைகளை நான் செய்ய முடியும். இல்லாட்டி ஒரு நாள் என்னால் என்ன செய்ய முடியாது. அதான் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சாரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏன் ரகசியம் கடவுளுடைய வேதத்தை பிரியமா இருக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக உடனே கடவுள் சமூகத்தை சார்ந்து சங்கீதம் 119 18 வசனம் சொல்லுது. நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தானே 119 18 வாசிங்க. சங்கீதம் 119 18 வாசிங்க. அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை வெறும் புத்தகமா உன் கண்ணு முன்னுக்கு தெரியுது நினைச்சிட்டு இருக்காங்க. அது வெறும் புத்தகம் தான், இது வெறும் எழுத்துறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். குமார் அந்த எழுத்த பார்க்க வெளியே ஒழிஞ்சுக்கிட்டு நல்லா கவனி. இது வெறும் புத்தகமா தெரியும் கண்ணுக்கு. சரி, ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும், ஆனா இதுல இருந்து ஒன்றை உருவாக்கி கொடுப்பார்கள். அதிசயங்களை வேதத்தில் உள்ள அதிசயங்களை என் கண்கள் காணும்படி என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, என் கண்ணை என்ன செய்யுங்க ஆண்டவரே திறந்தருளும்னு ஜெபிக்கணும். சும்மா வேதத்தை உட்காந்து வாசிக்கிறேன்னு எனக்கு வேதனை பிடிக்காது. ஆனா உங்களுடைய அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீ புதுக்கிறது வேதத்தை தான் என்னத்தை பார்க்கணும்? நான் அதிசயத்தை பார்க்கணும். 5 அப்பமா 5 ரொட்டி 5000 பேர் சாப்பிடணுமா? இது எப்படா சாப்பிடுறது? அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அதிசயத்தை என்ன செய்யணும்? நான் பார்க்கறதுக்கு என் கண்கள் என்ன செஞ்சிருங்க, திறந்து கொடுங்க ஆண்டவரே. நான் கெஞ்சி ஜெபிக்கணும். சரி, 134 வருஷம் சரி ஜெபிக்கணும். ஜெபிக்காட்டி எனக்கு பைபிள் வசனத்து மேல பெரிய மனசு எனக்கு உணர்வுன்னு ஒண்ணு வரணும். உணர்வே இல்லாம தேவசமத்தில் வந்து உட்கார்ந்து கிடந்தா அதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. முதல் உணர்வு இருக்கணும் வாழ்க்கையில். உணர்வு உள்ளவனா எவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா குட்ட குனி ஒண்ணு மாட்டேன், குனிய குற்ற ஒண்ணு மாட்டேங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டேங்க. உணர்வு இருக்கணும், உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். வாசிங்க. அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நல்ல கவனிங்க. நான் ஒரு உணர்வுள்ள மனிதனாய் உமது சமூகத்துக்குள்ள வந்திருக்கணும் ஆண்டவரே. அப்பதான் நீங்க சொல்றதெல்லாம் என் மண்டைக்கு என்ன செய்யும், ஏறும். அப்பதான் நான் முழு இருதயத்தோடு என்ன செய்வேன், நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே சொல்லி நான் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சமூகத்துல என்னை உணர்வுள்ளவனாக்கும். முதலாவது என்ன செய்ய சொன்னாரு? முதலாவது எப்படி ஜெபிக்கணும்? என்னுடைய கண்களை நீங்க என்ன செய்யணும், என் கண்களை நீங்க திறக்கணும். எதுக்கு? இந்த வேதத்துல எனக்கு உண்டான எல்லாரும் எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு சொத்தாக எழுதி கொடுத்து போயிருக்கீங்க. தேடி பார்க்க எனக்கு சொத்து ஒண்ணு கூட காணாம மாதிரி தெரியுது ஆண்டவரே. அப்ப இதுக்கு நிறைய சொத்து எனக்கு வச்சிருக்கீங்க. நான் ஒண்ணுமே இல்லாதவன் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலேயே வேதத்தை கையில வச்சிருக்கிறவன் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அப்ப நான் அந்த அதிசயத்தை பார்க்கணும். எனக்கு எந்த சொத்தை வச்சிருக்கீங்க அதிசயத்தை என்ன செய்யணும்? பார்க்கறதுக்கு கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே ஜெபிக்கணும். ரெண்டாவது சொல்லணும், அந்த வேதத்தை அந்த நீங்க கொடுத்த அந்த சொத்தை நான் கை கொண்டு நடப்பதற்கு என்னை உணர்வுள்ளவனாக மாத்துங்க. அது முழு இருதயத்தை. எங்க அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு அவ எனக்காக அடி வாங்கி ரத்தத்தை ஆறாக சிந்தி தன் ஜீவனை எனக்காக கொடுத்து
எனக்கு இந்த உயிரை சம்பாதிச்சிருக்கிறாரு, இதை நான் கை கொள்ளும் போது முழு இருதயத்தோடு எங்க அப்பா மேல உள்ள அன்பை என் வாழ்க்கையில உணர்ந்தவனாய் நான் என்ன செய்யணும், வேதத்தை நான் கையாள வேணும்னு சொல்லி 2வது. 3வது பார்த்தீங்கன்னா 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதுவே உடைய வேதத்தின் படியே நடக்கக்கூடிய உத்தமனாக நீர் என்ன செய்யணும், நீர் மாற்ற வேண்டும், உத்தமனாக நீ மாற்ற வேண்டும். பார்த்தா நான் பாக்கியவானாக எப்படி இருப்பேன், நானு பாக்கியவான். பாக்கியவான் யாரு? ஆனந்தமான வாழ்வை பெற்றுக் கொண்டவன், மகிழ்ச்சிகளினாலே ததும்பின ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவன் தான் யாரு? பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அதான் இங்க சங்கீதம் சொல்றது வந்து, இந்த சங்கீதம் 1வது சங்கீதத்துக்கு சொல்லப்படுறது இது வந்து மகிழ்ச்சியின் சங்கீதம் சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதம் நீ நல்லா கவனிங்க. அந்த சங்கீதம் என்ன சொல்லப்படுதுன்னா, சானே நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் என்ன செய்யணுமா? மனுஷன் பாக்கியவான். இரவும் பகல் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாள் முழுதும், அது இரவு வந்தாலும் சரி பகல் வந்தாலும் ஒரு நாள் முழுதும், ஒரு நாள்ல ஒரு மணித்தியாலத்தை கூட சும்மா தேவையில்லாத சிந்தனைக்கு அனுப்பிடாத. நீ ஒரு மணித்தியாலத்தை தேவையில்லாத சிந்தனைக்கு அனுப்பி போன வச்சு தொட்டக்குன்னு தோண்டிக்கிட்டு கண்ணோடுக்கலாம் போன எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கதைகள் காய்ச்சிக்கிட்டு நீ செயல்பட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீ ஒரு மணித்தியாலத்தை நாசமாக்கிட்டு எங்க இரவும் பகலும் கத்திர பிரியமா இருக்கிற. இன்னைக்கு போன் வந்து நிறைய பேர் கொண்டு தெரிவிச்சு, தேவ மனுஷர்களுக்கு என்ன பண்ணி விட்டுருச்சு, கொண்டுருச்சு. இது பிசாசுடைய ஒரு ஆயுதம். இரவும் பகலும் நீ என்ன பண்ணணும்னா, நீ வேதத்துல தியானம் பண்ணணும். ஒரு நாள் முழுதும், ஒரு நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள்னா அந்த நாள்ல நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டு வேதத்துல நீ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நீ எதிர கவனமா இருக்கணும். கவனம் எங்க இருக்கணும் உனக்கு? சாரி, ஒரு சிந்தனையில எங்க இருக்கணும்? வேதத்துல இருக்கணும் அப்படின்றார். சரி, நல்லா கவனிங்க. அதான் சொல்றானே, ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் எழுதி வச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து இந்த வேதம். இந்த வேதம் குறைவற்றது. இதுல எந்த ஒரு குறைவையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இது நிறைவானது. சார், நிறைவான வேதத்தை நீ ஒவ்வொரு நாளும் வாசிச்சு அதில் இருக்கிற அதிசயங்களை கண்டுகொள்ள உன்னால முடியுமா இருந்தா நீ தான் உலகத்தில் பெரிய பாக்கியவானாக என்ன செய்யணும். சரி, அப்படின்னா ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, சரி, உன்னை நீ திருத்திக் கொள்ளும் பொழுதுதான் உன் மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஒன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஏன் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்ன இது இவ்வளவு பெரிய அதிசயங்களை இந்த சின்ன புத்தகத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சமுத்திரத்தை வச்சிருக்கிறீங்க, ஆகாயத்தை வச்சிருக்கிறீங்க, ஆகாயத்து பறவைகளை வச்சிருக்கிறீங்க, சகல மிருக ஜீவன்களை வச்சிருக்கிறீங்க, உலகத்துல சகல ஆசீர்வாதத்தை இதுக்குள்ள உள்ளடக்கி வச்சிருக்கிறீங்க. எனக்கு நான் ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிறேன். என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, நீ உன்னை ஆராய்ந்து பாரு. என்னைக்கு அது வேதத்துல பிரியமா உட்கார்ந்து இருக்கியான்னு சொல்லி. வேதத்துல நீ பிரியமா இருந்தீங்கன்னா, இரவும் பகலும் வேதத்தை நீ தியானிக்கக்கூடிய மனுஷனை நீ உன்னை ஒப்புக்கொண்டு போயினா, சாரி, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் ஒரு நாளும், சாரி நல்லா கவனிங்க, ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படக்கூடியவங்க கூட நாம பங்காளிகளாக என்ன செய்ய மாட்டோம், போயிட்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ ஜனங்கள் சதானே ஆண்டு சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாருன்னு சொன்னார். சுண்ணத்து பண்ணவங்க வீட்டில் போயிட்டு வேலை செய்ய ரெடியா இருக்கு. போயிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு என்ன செய்யறாங்க, போயிட்டு கழுவு, நல்லா கழுவு, ட்ரெஸ் போட்டு பயங்கரமான வேதனைக்குரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எங்க இருந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? எங்க இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? நீ யார்? நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புள்ள. அவன் யாரு? எந்த வாக்குத்தத்தையும் பெறாத புள்ள. சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புள்ள எங்க கொண்டாவே? அவன் ஆசீர்வாதமான மனுஷன். ஆசீர்வாதமான மனுஷன் எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு நிறைய பயங்கரமான போராட்டங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. நிறைய ஊழியக்காரங்களும் இந்த வேலையை செஞ்சு அனுப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் கர்த்தர் இடத்துல கேட்கிற கேள்வி, ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, நீ மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை என்ன செய்யலாண்டு வந்து இல்லையா? கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். உன் உனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையுமே கர்த்தர் மேல ஒப்புவிச்சிரு, கர்த்தர் ஒப்புவிச்சிரு, அவர் மேல நம்பிக்கையா இரு, அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். சரி, இன்னைக்கு நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, நம்முடைய வேதத்துல நான் என்ன செய்யணும், நான் பிரியமா இருக்கிறதுக்கு சாரி நீங்க என்ன செய்யணும், என்னுடைய கண்கள் நீங்க என்ன செய்யணும், திறக்கணும். சாரி, உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயத்தையெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, உண்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்கிறதுக்கு, என்னை ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷனாக என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்க மாற்றணும். ஒரு ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களை விட உத்தமமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நான் வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்ய சொல்லி இருக்கிறேன். அவை கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர். நிச்சயமா எங்களுடைய பலவீனங்களை அவர் நீக்கி போடுவார். அவருடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுவார். நிச்சயமா எங்களை ஆசீர்வாதம் மூலமாக ஜனங்கள் எங்களை என்ன செய்வார், மாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.